பிரியாவா? என்ன இத்தனை கால் பண்ணிருக்கா? கடைசி அர்ஜுன் சார் கூட தானே இருந்தா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி போய் பார்க்கலாம். பிரியா, மாதங்கி, நீங்க பிரியாவை பாத்தீங்களா? நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க ஏன் தேடுறீங்க? எனக்கு 2-3 தடவை கால் பண்ணிருந்தான். நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால கவனிக்கல. சரி, திருப்பி கால் பண்ணா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் என்ன ரூம் போய் பார்க்கலாம். இல்ல, எனக்கும் 2-3 தடவை கால் பண்ணிருந்தா. நான் குளிச்சிட்டு இருந்ததுனால கவனிக்கல. அதான் நான் ரூமுக்கு போய் பார்த்தா அவளையும் காணோம், அவ பேக்கையும் காணோம். நம்ம 2 பேருக்கும் ஒரே டைம் கால் பண்ணிருக்கானா? அப்ப ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அவ அர்ஜுன் சார் கிட்ட தான் கடைசியா பேசிட்டு இருந்தா. நம்ம வேணா அவர்கிட்ட கேட்கலாமா? மேலதான். ஓகே, வாங்க. மாதங்கி சார், சார், சார். என்னம்மா மாசாணி? சார், பிரியா உங்க கூட இருந்தாங்கல்ல சார்? ஆமாம், கீழே போயிட்டாலே அப்போவே. இல்லை சார், அவங்க ரூம்லலாம் தேடி பார்த்தோம், எங்கேயும் காணோம். அதான் கடைசி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க வந்தோம். இல்லையா, பேசிகிட்டு இருந்தாங்க, பட் கிளம்பிட்டாங்களே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்கு வேற அவ ஃபோன் பண்ணிருந்தா. ஆனா அவளை கீழே காணோம். தேடி பார்த்துட்டீங்களா எல்லா இடத்துலையும்? ரூம்ல சார் பார்த்துட்டோம். அவ காரும் இல்லை. எனக்கும் கால் பண்ணியிருக்கா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஷோரா? எங்கேயுமே இல்லையா? சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு சார். சரி, நான் போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ண வேணாம். எல்லாரும் பார்ட்டி மூடில் இருக்காங்க. அவங்க மூடலாம் ஸ்பாயில் ஆயிரும். ஓகே ஓகே சார், நானும் உங்க கூட வரேன் சார். எல்லாரும் மொத்தமாக போனால் அங்கே இருக்கிறவங்களாம் பேனிக் ஆயிடுவாங்க. நான் மட்டும் போயிட்டு பிரியாவோட வரேன். நல்லா மேக் இட் குவிக். இவங்க என்ன இன்னும் காணோம்? கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன அர்ஜுன் சார் இன்னும் வரவே இல்லை. அதான் எனக்கும் தெரியல. அவ பார்ட்டியில நல்ல சந்தோஷமா தான் டான்ஸ் ஆடினா. திடீர்னு எங்க போயிருப்பா? அதுவும் அர்ஜுன் சார் கிட்ட கூட சொல்லாம போயிருக்கா. நம்ம 2 பேருக்கு வேற ஃபோன் பண்ணிருக்கா. மாசாணி, கடைசியா நீங்க எல்லாரும் ஒன்னா தானே போனீங்க? ஆமா, ஆனா நான் கொஞ்ச நேரத்துல எரமுக்கு போயிட்டேன். அவங்க 2 பேர் தான் அங்க தனியா பேசிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம்ல. அதனால கூட பிரியா கோச்சிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம்ல. அவங்க 2 பேருக்குள்ள என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியது இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அர்ஜுன் சார்லாம் எல்லாத்தையும் லிமிட்டா தான் வச்சுப்பாரு. நீங்க தான் ஏதோ யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மாசாணி, நான் சார் மேலலாம் ப்ளேம் போடல. நீங்க தானே இப்ப சொன்னீங்க 2 பேருமே தனியா பேசிட்டு இருந்தாங்கன்னு. அப்போ
2 பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டை வந்திருக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. நீங்க தான் ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மாசா நீ ரிலாக்ஸ். அர்ஜுன் சார் வழக்கமா பண்ற மாதிரி ஏதாச்சும் காமெடியா பண்ணிருக்கலாம். அது பிரியாக்கு பிடிக்காம மூட் ஆஃப் ஆகி போயிருக்கலாம். நான் தான் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, அப்ப அவங்க 2 பேருக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோ. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? பிரியா எங்க போயிருப்பான்னு நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல அர்ஜுன் சார், அவர் கண்டிப்பா பிரியாவை கூட்டிட்டு வந்துடுவாரு. நம்ம தான் ஏதோ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கோம். நான் ரூமுக்கு போறேன், வரேன். Priya! 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 Priya? 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 Priya, look at me. Are you okay? Priya? It's okay, ma. It's okay. It's okay. Relax. It's okay, ma. It's okay, Priya. Huh? It's okay. Come on. Okay? No problem. Look. என்ன பாரு. Huh? It's all right. Huh? It's okay. Huh? Look. Calm down. Huh? என்ன பாரு. என்னாச்சு? Okay. காட்டுல நெட்வொர்க் கிடைக்கல. சடனா யாரோ ஒருத்தர் மாஸ்க் பிரியா, போட்டு எத்தனை பேர்? மாஸ்க் போட்டு நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஓகே. எனக்கு பயமா இருக்கு. ஓகே, லுக். ஒன் செகண்ட். அவன் திரும்ப வருவான். ஓகே, கண்டிப்பா வருவான். Let's catch him this time. வேணாம். அவனை கேட்ச் பண்ணலாம், வேணாம். Okay. போலாம் அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். catch பண்ணலாம், வேணாம் அர்ஜுன். Okay, relax. Just one second. It's okay, Priya. I'm here. Okay? Hello. ACP Arjun here. நான் ஒரு லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன். Okay, sir. அந்த லொகேஷனுக்கு இமீடியட்டா ஒரு 4 பீஸ் அனுப்பிச்சு விடுறேன். Okay, sir. I need them here. Okay? Okay, sir. Okay. I'll keep you posted. Okay? Bye. ஒன்றும் இல்லை. வா. போலாம். It's okay. Come. It's okay.
வாங்க அட்வொகேட் மேடம். ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? உள்ள வாங்க. ம். இந்நேரம் தூள்பேட்டா இருந்தா இன்னும் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து போர் அடிக்குது போல. என்ன நான் மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், ஆ. நீங்க அமைதியா இருக்கீங்க. இது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கே. ஆ, அது நீங்க சாப்பிட்டீங்களான்னு கமிஷனர் கேட்க சொன்னாரு. கமிஷனரு கேட்க சொன்னாரு. போலீஸ்கிட்டேவா? உங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியுது ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கீங்கன்னு. அது என்னன்னு சொல்லுங்க. அட பயப்படாம சொல்லுங்க. நேற்று நைட்டு பார்ட்டி முடிஞ்சதும் நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் தூங்கிட்டீங்க. அதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல வந்தானா? அப்படி எதுவும் இல்லையே. நானா ம். அப்படி உங்கள்கிட்ட முக்கியமா சொல்ற மாதிரி எந்த விஷயம் இல்லையே. இல்லை இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சதா தான் நீங்கள் சொன்னீங்க. அப்படி எதுவும் இல்லையே. இருந்தா சொல்லியிருப்பானே. ஒருவேளை கேஸ் விஷயமா இருக்குமா? ஆஹா, கேஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஏதோ உண்மை சொல்லணும் தான் வந்தீங்க. குடிச்சா எல்லாரும் உண்மை சொல்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. இதெங்க போங்கா இருக்கு. ஏங்க குடிச்சவங்கள உண்மை சொல்லணும்னா அப்புறம் உலகத்துல எவ்வளவோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கோர்ட் எதுக்கு இருக்கு, அப்புறம் உங்களை மாதிரி வக்கீல் எதுக்கு இருக்காங்க? எல்லா குற்றவாளியும் குடிக்க வச்சுட்டு உண்மையை வர வச்சிடலாம்ல. ம், ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்கன்னு நினப்பு. இப்படி ஏசிபியாக இருந்துட்டு எல்லாத்தையும் மறைக்கிறீங்களே. நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். ஏங்க என்னங்க ஏதோ கோர்ட்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ இருந்தா நானே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். நீங்கள் என்ன சமாளிச்சாலும் சரி, நீங்கள் ஏதோ என்கிட்ட வாய் விட்டது எனக்கு நல்லா தெரியும். சரிங்க மேடம், அப்படி எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேவா? இவர் சமாளிக்கிறத பார்த்தா இவர் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன? நிஜமா ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார், டிஃபன் ரெடி சார், சாப்பிடலாமா? சாப்பிட போலாமா? ம், வாங்க. அதெல்லாம் இல்ல, நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்க மாட்டியா? ஏய் பிரியா, நேத்து நைட்டு எங்க போயிருந்த? நீயும் இல்ல, உன் காரும் இல்ல. நானும் மாசானியும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அதுவா, என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்துலயே இருந்துச்சு. அதான் நான் அங்க போயிட்டு வந்துட்டேன். என்னது, ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அப்புறம் எதுக்கு எனக்கும் மாசானிக்கு கால் பண்ணிருந்த? உங்களையும் கூட்டிட்டு போலன்னு தான் நினைச்சேன். நீ தான் போன் எடுக்கலே, அதான் நான் கார் எடுத்துட்டு தனியா போயிட்டு வந்துட்டேன். ம், அதான் சொன்னாங்க. நானா போல அவங்களா வந்துட்டாங்க. ம். வாங்க மெகந்தி போட்டுக்கோங்க. போட்டுக்கங்க, ட்ரெஸ் கரெக்டா இருக்கும். இது சவக்குமா? சவக்கம், நல்ல சவக்கம் மேடம், சூப்பரா இருக்கும். நீங்க ஆசைப்பட்டவரை நினைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா சவக்கம். அதுதான் இந்த மெகந்தியோட ஸ்பெஷலே. அப்போ நல்லா போடுங்க. சரி சரி. சவக்குதான் இல்லையான்னு பாப்போம். நீங்க போடலையா? ம்ஹும். அர்ஜுன், may I? போ. மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு போறாங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். ம்.
Dress வேற லெவல்ல இருக்கே. தேங்க்ஸ். என்னாச்சு? Dress நல்லா இருக்குன்னு சொன்னா ஏன் Dress பத்தி ஏதாச்சும் சொல்லணும். உங்க சரி நல்லா தான் இருக்கு. இதுக்கு சொல்லாமையே இருந்திருக்கலாம். ஆமா, நீங்க மெஹந்தி போடலையா? எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல, சும்மா அப்படி இங்க அங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகாதா? பொதுவா பொண்ணுங்களுக்கு மெஹந்தி போடுறது பிடிக்கும்ல? ஏன் பெண்கள்னா மெஹந்திக்கு ஆசைப்படுறவங்கள தான் இருப்பாங்களா? எப்படி உங்களால இப்படி ஜெனரலைஸ் பண்ண முடியுது? மேடம் ரிலாக்ஸ். சும்மா என் மேல கேஸ் போட்டுட்டே இருக்காதீங்க. ஏதோ உங்களுக்கு பிடிக்குமேன்னு கேட்டேன், அவ்வளோதான். கேட்டது ஒரு குத்தமா? பயந்துட்டீங்களா? சும்மா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். நானும் மெஹந்திலாம் போட்டுக்கிட்டேன், ஆனா அது சின்ன வயசுல. இப்ப நான் அதெல்லாம் மறந்துட்டேன். பரவாயில்ல, இவ்வளோ பேர் போடுறாங்களே, அதில் நீங்க தனியா போடாம இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆமா, துண்டா. டேய் ஆயிடா வாங்கடா. டேய், எப்படி இருக்கீங்க? என்னடா மாப்பிள்ள? ஏன் லேட்டு? எப்போ வர சொன்னா எப்படா வரீங்க? நேற்று நைட்டே வந்திருந்தா சரக்கு பார்ட்டின்னு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. சரிடா மாப்பிள்ள, பொண்டாட்டி விட மாட்டாடா. கல்யாணம் ஆனாலே இதான் பிரச்சனை. நீ கல்யாணம் பண்ண போறல, உனக்கு தெரியும். எப்பயாவது வந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். காலேஜ் படிக்கும்போது என்ன சொன்ன? அதுவா நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், அப்படியே தலைகில போட்டு திருப்பணும்னு விடிவி படத்துல வர சிம்பு மாதிரி டைலாக் பேசின. இப்போ என்னடா கமிஷனர் பொண்ணு கிடைச்சதும் அப்படியே மாறிட்டியாடா? டேய் அதெல்லாம் இன்னுமாடா ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஏதோ படிக்கிற காலத்தில் சொன்னது உண்மைதான். அப்போ காலகட்டத்தில் தோணுச்சு சொன்னேன், ஆனால் இப்போ இதுதான் கரெக்டுன்னு தோணுது. என்னடா அவன் இப்படி பேசுகிறான்னு யோசிக்கிறீங்கல்ல? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பொண்ணுங்க கேஸை பார்த்து பார்த்து பர்சனல் லைஃப்பில் பொண்ணுங்க நல்ல விதமாக இருப்பாங்கன்ற மனப்பான்மை போயிடுச்சுடா. பாத்தியாடா இவனா அப்படியே டோட்டலா வேற மாதிரி பேசுறான். மாப்பிள்ள, பொண்ணு கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. அந்த கமிஷனர் பொண்ணு தப்பானவ இல்லைன்னு என்ன நிச்சயம்? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணை அப்படி இப்படிலாம் கல்யாணம் பண்ண ஒத்துக்கலடா. அந்த பொண்ணை பற்றி நல்லா விசாரிச்சு ஒரு க்ளீன் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒத்துக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தியா ஒரு நல்ல பொண்ணுடா. சரி உட்காருங்க. இந்தாங்க இந்தாங்க, ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கங்க. என்னங்க சொல்லுங்க? நீங்களும் மாத்திக்கங்க. All the best. மீரா, Oh, வாங்கி. yeah, yeah. Sorry, continue. இந்த மாலையை வாங்கிக்கங்க. இந்த மாலையை கொடுத்து மாத்திக்க சொல்லுங்க. இந்தாம்மா. அவங்க கையில கொடுங்க. ரெண்டு பேர் கையிலையும் கொடுங்க. மாலை போடுமா? என்ன மாப்பிள்ளைக்கு போடு. மாப்பிள்ள கங்க்ராச்சுலேஷன். Congratulations. Congrats. Congrats. Thank you.